நான் என்ன கேட்கிறேன், வெறும் புழுகு மூட்டைகள் இந்து புராணங்களும் இந்து இதிகாசங்களும். நீங்கள் வேதத்தை பார்த்தால் ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி என்கிறோம். ஸ்ருதி என்பது ஒன்று, ஸ்மிருதி என்பது ஒன்று. நம்முடைய உதயநிதி அவர்கள் சொல்கிறார், கொசுவை அடிப்பதை போல, மலேரியா ஒழிப்பதை போல சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்கிறார். சனாதனத்தின் மீது உங்களுக்கு என்ன கோபம்? சனாதனம் தான் பெண்ணடிமைத்தனத்தை கொண்டு வந்தது. சனாதனம் தான் சாதிகளிலே உயர்வு தாழ்வு கற்பித்தது. இதை ஒரு ஏறக்குறைய 70-80 ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அறிவு சுடர்பரப்பும் மனிதர்களெல்லாம் இதைத்தான் பேசுகிறார்கள். அதற்குத்தான் நான் விடை சொன்னேன். நீங்கள் சனாதனம் தர்மம் என்பது வேறு, வருணாசிரம தர்மம் என்பது வேறு. அடிப்படை புரிதலே இல்லாமல் நீங்கள் பேசினால் இப்படி? வேதங்களும் உபனிஷதங்களும் வழங்கக்கூடியதுதான் சனாதன தர்மம், அதுதான் ஸ்ருதி. ஸ்ருதி என்பது என்றும் நிலையானது, என்றும் நிலையானது. அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், nothing is eternal, nothing is eternal, everything is changing. நிரந்தரமானது என்று ஒன்றும் கிடையாது. எனவே சனாதனம் நிரந்தரமானது என்று சொன்னால் நான் அதை ஏற்க மாட்டேன். எல்லாமே மாறக்கூடியது என்கிறார். எல்லாம் மாறக்கூடியதுதான். தோன்றியது அனைத்தும் அழியும். ஆனால் உண்மை நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறக்கூடியதில்லை. உண்மை என்றும் ஒன்றாக இருக்கும். அந்த உண்மைதான் கடவுள் என்கிற பொழுது கடவுள் எப்பொழுதும் நிலையானவன் தான். அதைத்தான் நீங்கள் ஸ்ருதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்ருதி எப்படி எழுதப்பட்டதா? இல்லை. காற்றின் மூலமாக அன்றைய முனி சிரேஷ்டர்களின் காதுகளிலே வந்து விழுந்து அவர்களுக்குள்ளே வளர்த்தெடுத்த ஞான தேடலில் அனுபூதியாக வெளியே வந்து சேர்ந்தது இந்த ஸ்ருதி என்று. அது எப்படி காற்றின் மூலமாக வந்தது? என்னையா கதை விடுகிறீர்கள் என்கிறார். நான் மெத்த பணிவோடு கேட்கிறேன். நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் நபிகளாரை உம்மி என்று அழைப்பார்கள். உம்மி என்றால் எழுத படிக்க தெரியாதவர் என்று பொருள். எழுத தெரியாமல் படிக்க தெரியாமல் இருக்கக்கூடிய மனிதனைத்தான் உம்மி என்பார். நபிகளாரை உம்மி என்கிறது இஸ்லாம் மார்க்கம். அந்த உம்மியாக இருக்கக்கூடிய நபிகளார் ஹீரா மலைக்குன்றிலே போய் அடிக்கடி தனிமை தவம் இருக்கிறார். அவர் தனிமையிலே இருக்கிற பொழுது ஒரு நாள் வானத்திலே இருந்து ஒரு ஜிப்ரீல் என்கிற தேவ தூதன், வான தூதுவர், அவர் இறங்கி வருகிறார். வந்து நபிகளார் முன்னாலே நிற்கிறார். நபிகளாருக்கு காட்சி தருகிறார். பிறகு நபிகளாரை பார்த்து சொல்கிறார், நபியே ஓதுவீராக என்கிறார். இவையெல்லாம் திருமறை திருக்குரானில் இருப்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நபியே ஓதுவீராக. நான் படிக்காத உம்மி, என்னை போய் நீங்கள் ஓதச் சொல்கிறீர்களே, நபியே ஓதுவீராக. இரண்டாவது முறையும் ஜிப்ரீல் சொல்கிறார், இல்லை என்னால் முடியாது. முடியும், நபியே ஓதுவீராக என்று மூன்றாவது முறையும் சொன்னார். இப்படி சொன்னதிலிருந்துதான் 23 ஆண்டுகள் வானத்தில் இருந்து இறைவனால் கடைசி இறை தூதர் என்று அழைக்கப்படுகிற பெருமானார் வாய் வழியாக இறக்கப்பட்ட வசனங்கள் தான் திருமறை என்று நீங்கள் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு உம்மியின் வாய் வழியாக 23 ஆண்டுகள் இறைவனே அனுப்பி வைத்த வசனங்கள் தான் உங்களுடைய மார்க்கத்தின் வேதம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை நம்புகிற நீங்கள் காற்றின் வழியாக அந்த முனிசிரேஷ்டர்களின் காதுகளில் விழுந்து அனுபூதியாக வெளியே வந்தவைதான் வேதங்கள் என்று சொன்னால் அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? புராணங்களில் நம்ப முடியாதவை எவ்வளவோ இருக்கின்றன இந்து சமயத்தில் என்கிறீர்கள். கன்னி மேரிக்கு மகனாக பிறந்தார் கர்த்தர் என்று நம்பினால்தான் நீ கிறித்துவன்.
கன்னிமேரிக்கு எப்படி ஒரு மகன் பிறக்க முடியும் என்று நீ கேள்வி கேட்டால் அந்த கணத்திலேயே நீ கிறிஸ்துவனாக இருக்க முடியாது. கடலின் மீது அப்படியே நடந்தார் கர்த்தர் என்று பைபிள் பேசுகிறதே, அதை நம்பினால் தான் நீ கிறிஸ்துவன். கடலின் மீது ஒருவன் எப்படி நடக்க முடியும் என்று கேள்வி கேட்டால் நீ கிறிஸ்துவனாக இருக்க முடியாது. நான் அதைத்தான் சொன்னேன். கர்த்தர் போகிறார், அவருக்கு பின்னாலேயே பெருங்கூட்டம் திரண்டு செல்கிறது. ஒரு பாலை பெருவெளி, அந்தி நேரம், அத்துணை பேரும் பசியில் துடிக்கிறார்கள். சீடர்கள் வந்து கர்த்தரிடம் சொல்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடியிருக்கிறார்கள், பசியாற்றுவதற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எங்களிடம் 5 அப்பங்களும் கொஞ்சம் மீனும் இருக்கின்றன, இவற்றை கொண்டு எப்படி அனைவருக்கும் பசியாற்றுவது என்று சீடர்கள் கேட்கிறார்கள். உடனே கர்த்தர் அதை இப்படி கொடு என்கிறார். வாங்கினார். அப்படியே அதை வாங்கி விழிகளை உயர்த்தி வானத்தை பார்க்கிறார். வானத்தை பார்த்து இறைவனை போற்றுகிறார். இறைவனை போற்றி பிறகு சீடரிடம் கொடுத்து அனைவருக்கும் நீங்கள் கொடுங்கள், அவர்கள் பசியாறுவார்கள் என்றார். பைபிள் பேசுகிறது, 5 அப்பங்களும் மீனும் இதை வாங்கினார்கள், அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். 5000த்திற்கு மேற்பட்டவர்கள் பசியாறிய பின்பும் எஞ்சியது 12 கூடைகளில் நிரம்பி கிடந்தது என்று நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்ப வேண்டும். நான் நம்புகிறேன். ஆனால் இந்து சமயத்தில் ஏதாவது ஒன்று சொன்னால் இதை நீ நம்ப தயாராக இல்லாமல் ஏகடியம் பேசுகிறாயே, இது என்ன நியாயம் என்று கேட்கிறேன். சமூக நியாயத்தை தான் நான் கேட்கிறேன். நீ நல்லதையே செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறாயா? ஆமாம். அப்படி என்றால் உன்னை சவக்குழியில் கொண்டு போய் சேர்க்கிற வரையில் உனக்கு நான் எந்த பக்கத்திலும் நல்லவனாக இருக்க மாட்டேன். அப்படியே மாறிவிட்ட சமூகம் இது. இதை மாற்ற வேண்டும். கெட்டி போய் இறுகி போய்விட்ட இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நண்பர்களே, அன்புதான் நமக்கு. நாம் யாரிடத்தும் எந்த பேதமும் கொள்ளக்கூடாது. அவன் எந்த சாதியானாலும் சரி, அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மனிதம் என்கிற மைய புள்ளியில் அனைவரையும் இணைத்து சிந்திக்கக்கூடிய மனிதர்களாகவே நாம் இருக்க வேண்டும். என் எழுத்தின் நோக்கமும் அதுதான், என் பேச்சின் நோக்கமும் அதுதான். எனவே அதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன். பாரதி சொல்லுவான், ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 கடமைகள் இருக்கின்றன என்று. நாம் அதையெல்லாம் நினைக்கிறோமா என்ன? பாரதி சொல்கிறான், தன்னை கட்டுதல். முதலிலேயே மனிதனாக இருப்பவனுக்கு வந்து சேர வேண்டிய பண்பு எது? தன்னை கட்டுதல். புலனடக்கம். அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியன் சொல்லுவான், தன்னை அடக்கி ஆள தெரியாதவன் மண்ணை ஆள வாய்ப்பே இல்லாதவன் என்கிறான். மண்ணை நீ ஆள வேண்டும் என்றால் முதலில் உன்னை நீ ஆள வேண்டும். எனவே தன்னடக்கம் என்பதும் வேறு, புலனடக்கம் என்பது வேறு. பாரதி சொல்கிறான், தன்னை கட்டுதல். அடுத்து பிறர் துயர் தீர்த்தல். பிறர் துயர் தீர்த்தல், சக மனிதனை சிந்திப்பதுதான் வாழ்வு. பிறர் துயர் தீர்த்தல். அடுத்து பாருங்கள், பிறர் நலம் வேண்டுதல். தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல். அடுத்து 4வது மட்டும் பெரிதாக பேசுகிறான். விநாயக தேவனாய், வேலுடை குமரனாய், நாராயணனாய், நதிச்சடை முனிகனாய், பிறநாட்டிருப்போர் பெயர் பல கூறி அல்லா ஜெகோவா எனத்தொடு தன்புறும் தேவரும் தானாய், திருமகள் பாரதி உமையனும் தேவியர் உகந்தவான் பொருளாய், உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் பூமியில் அனைவருக்கும் கடன் என்று. இந்த 4வதை மட்டும் சொல்லுகிற பொழுது அனைத்து மதங்களையும் அழைத்துக் கொள்கிறான். நாம் எந்த மதத்திற்கும் நாம் விரோதிகள் இல்லை. நண்பர் மணியரசன் அவர்கள் ஈவேரா பேசுற வாய்ஸே போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு? ஈவேரா என்ன சொன்னார்? தமிழ் காட்டு எப்ப 1968 அன்னைக்கு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரா கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது கருணாநிதி அவர்கள் மேடையில் சொல்றார்,
தமிழுக்காக உயிர் கொடுப்போம்னு. உடனே ஈவேரா சொல்றார், நீ இதுக்குத்தான் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உன்னை வளர்த்துதா? நான் 40 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்பயிலிருந்து? 1928 இருந்து. தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழை படிக்காதே. நான் 1938 ஹிந்தி ஒழிக்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த இடத்துல இந்த சனியன் தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காக. யாரு சொல்றது? ஹெச் ராஜா இல்ல, இந்துத்துவவாதி இல்ல, மணியரசன் அவர்கள். ஈவேராவோட வாய்ஸே போட்டு காட்டியிருக்கார். நான் சொல்றேன் ஊடக நண்பர்களுக்கு, ராஜாவை எதுக்கிறதா நினைச்ச ஆல் தீஸ் பீப்புள் ஹேவ் எக்ஸ்போஸ்ட் ஈவிஆர். சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்துல குறைஞ்சது 800 கூட்டம் பேசியிருப்பேன் நான், கிராமம் கிராமமா டங்கல் ப்ரொபோசல்ஸ் எதிர்த்து. அப்ப பேசும்பொழுது குரூப் பாண்ட்ல ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் இருந்தார். அவர் சொன்னாரு, எங்க டைரக்டர்ஸ், குரூப் பாண்ட் யாரோடது? பிரிட்டிஷ் கம்பெனி, மல்டிநேஷனல். அவங்க, நீங்க எப்படி நல்ல விதமா ஆங்கிலம் பேசுறீங்க, யூ ஸ்பீக் குட் இங்கிலீஷ், ஹவ் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, நாங்க எங்க வீட்டுல எப்பவுமே நான் வந்து எங்க எஜமானர்கிட்ட, அதாவது உங்கள்கிட்ட, அப்புறம் எங்க வீட்டு நாயிட்ட ஆங்கிலத்துல தான் பேசுவோம். அதனால ஏன்னா நாயை பார்த்த உடனே என்ன சொல்றோம்? கமான் கமான், கேட்ச் கேட்ச். அந்த மாதிரியா ஆங்கிலத்துல பேசு, பொண்டாட்டிக்கிட்ட ஆங்கிலத்துல பேசு, வேலைக்காரிட்ட ஆங்கிலத்துல பேசுன்னு சொன்னவர்களா தமிழனை பெருமைப்பட செய்தவர்களா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? யோசிக்க வேண்டிய விஷயம். அதுல அடுத்து அவர் சொல்றார், அதான் முக்கியம். நம்முடைய முன்னோர்கள் யாராயிருந்தால் என்ன, அவருடைய நம்பிக்கை என்னவாக இருந்தால் என்ன, அவருடைய தெய்வம் எதாக இருந்தால் என்ன, அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அவர் பார்த்த வேலை என்ன தெரியுமா? இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஒரு இது இருக்கு, அமைப்பு. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எதுக்கு? வீடு காலி பண்ண. இப்ப மதுரையில ரயில்வேல ஒருத்தர் வேலை பார்க்கிறார், விருத்தாச்சலத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிருச்சு. அப்போ நம்ம இந்த சாமான் எல்லாம் பேக் பண்ணி வண்டி பிடிச்சி கொண்டுட்டு போய் கஷ்டப்பட வேண்டாம். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் காசு கொடுத்தாச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனே அழகா கண்ணாடி எப்படி பேக் பண்ணணுமோ அந்த மாதிரி எனி ஃப்ரெஜைல் ஆர்டிகிள் ஒழுங்கா பேக் பண்ணி மூவ் பண்ணி அங்க கொண்டுருவான். அந்த வேலையைத்தானே இந்த கழகங்கள் ஜியு போப்பு கால்டுவெல்லின் கைக்கூலிகளாக இந்துக்களை பேக் பண்ணி அனுப்பிச்சு கிறிஸ்தவர்களை உள்ள நுழைய வைக்கிறதுக்காக அன்னைக்கு ஆரம்பிச்ச சனியன் தான் இன்னைக்கு நமக்கு இங்கே மதுரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதானே பார்த்து கொண்டிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும். நண்பர்களே, எனக்கு இருக்கிற ஒரே கோரிக்கை அரசு அதிகாரிகளுக்கு, கிறிஸ்தவரா இருந்தா அவர் கிறிஸ்தவரா தான் இருக்கார், அதிகாரியா இல்ல. முஸ்லிமா இருந்தா முஸ்லிமா தான் இருக்கார். நீங்க ஐஏஎஸ் அதிகாரியா இருந்த கிறிஸ்துதாஸ் காந்தி டிவியில எல்லாருக்கும் முன்னாடி லைவ் புரோகிராம்ல எம்பெருமான் ராமனை செருப்பால அடிப்பேன்னு பேசினானே, என்னைக்காவது அதை ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில டிபேட், ஒரு நாள் டிஸ்கஷன் வந்துதாங்க? நான் கேட்கிறேன், அந்த கிறிஸ்துதாஸ் காந்தி கலெக்டரா இருந்தப்ப, அதிகாரியா இருந்தப்ப எடுத்த முடிவுகள் நியாயத்தின் பக்கம் இருந்திருக்குமா அல்லது கிறிஸ்துவ பக்கமா இருந்திருக்குமா? மத கண்ணோட்டம் தானே இருக்கா? ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாமான்னு இன்னி வரை, அதுக்கப்புறம் அவர் பல விவாதத்தில் கூப்பிட்டுருக்காங்க. ஏன் இந்த மாதிரி நீ பேசினார் யாராவது கேட்டாங்களா? கேட்கல. இப்போ சமீபத்தில் நான் சொல்றேன், நம்ம திருநெல்வேலியிலிருந்து வள்ளியூர் போற பாதையில பனங்குடி திசையின் விளை பக்கத்துல பனகுடி, அங்க செயின்ட் ஹார்ட் பள்ளிக்கூடம், புனித இருதய பள்ளியா, இருதய பள்ளி. அங்க ஆரோக்கியசாமின்னு ஒரு ஆசிரியர், அவரு 11 +1 +2 படிக்கிற மாணவிகளை அவங்களோட யூனிஃபார்ம் தூக்கி பிரைவேட் பார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறான். எங்க வச்சு எடுக்கிறான்? கம்ப்யூட்டர் லெபார்டரியில. அது எழுதி இருக்கிற ஒரே மானமுள்ள நியாயமான ஒரே ஒரு வார இதழ் தமிழக அரசியல் பத்திரிகை மட்டும்தான். கம்ப்யூட்டர் இருக்கு பக்கத்திலே.
நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கேர்ள்ஸ். அது மட்டும் இல்ல, அங்க விசாரிச்ச அந்த பத்திரிகையில் என்ன எழுதியிருக்காங்க, இந்த ஆரோக்கியசாமி மாதிரியா பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். சரியா படிக்காத பெண்களுக்கு மார்க் போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அவன் எவ்வளவு மோசமான நபர்னு சொன்னா, அந்த பெண் குழந்தையோடு உடலுறவு கொள்ளுவதை இன்னொரு கையால வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனா அங்க இன்ஸ்பெக்டர் கிறிஸ்தவர். இன்னைக்கு அந்த கேஸ் என்னாச்சு? அவரோட குறிக்கோள் இப்ப மினிமைசிங் தி லாஸ், அந்த பள்ளிக்கூடத்தை காப்பாற்றணும். அதனால என்ன சொல்லி ஃபைல மூடுறாரு, கம்மாயில குளிச்சுட்டு இருந்தவங்களை போட்டோ எடுத்தாருன்னா அதுக்கு மாத்திரம் கேஸ போட்டு அவர் கைது பண்ணியிருக்காரு.